சில நாட்களுக்கு முன்னால பஞ்சாயத்து தலைவர் ஆக்கிரமிச்சு கட்டியிருந்த வீட்டை போலீசார் உதவியோடு வீடை இடிச்ச அந்த விஷயத்தை பார்க்குறோம். அதற்கு அந்த மக்கள்லாம் பெரிய அளவு அந்த குடும்பத்தினர் எதிர்ப்பு தெரிவித்ததுனால பாதியில் முடிஞ்சு போச்சு. ஆனால் போலீஸ்காரர்களே வேலை செய்ய விடாமல் தடுத்ததுனால அவர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். நீங்கள் நம்ம ஸ்ரீ டிவிக்கு அது சம்பந்தமாக பேசுனீங்க. இப்பொழுது மீண்டும் ஒரு ஆக்கிரமிப்பை அகற்றியிருக்காங்க. கோவிலாச்சேரிங்கிற ஒரு இடத்துல குளம்புறம்போக்கு அப்படிங்கிற இடத்த ஆக்கிரமிச்சு கட்டியிருந்த ஒரு 9 வீடுகளை இடிச்சிருக்காங்க. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வழக்குங்கிறது என்ன, எந்த அளவுக்கு அவங்க ஆக்கிரமிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு சொல்லுங்கய்யா. சார் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாம்பரம் தாலுக்கா மதுரப்பாக்கம் ஊராட்சி கோவிலஞ்சேரி கிராமத்தில் 102/101/2 குளம்புறம்போக்கு. இந்த குளம்புறம்போக்கு என்க்ரோச்மெண்ட் பண்ணிட்டு பின்னாடி இருக்கிற சிஎம்டி லேஅவுட்டுக்கு வழி இல்லைன்ட்டு மிஸ்டர் சதீஷ்னு சொல்லிட்டு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணுறாரு. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்கிரமிப்பு எடுக்க சொல்லி நீதியரசர் உத்தரவிட்ட பிறகும் இவங்க ஆக்கிரமிப்பு எடுக்காததுனால இவர் கோர்ட் அவமதிப்பு வழக்கு 1/6/5/7/1/2025 அன்னைக்கு கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதிவு பண்ணுறாரு. வர்ற 6/2/2026க்குள்ள ஆக்கிரமிப்பை அகற்றணும்னு சொல்லியும் இவங்க அகற்றாதனால திருப்பியும் இவர் கோர்ட்டில் மனு போடுறார். அப்போ நீதியரசர் அவர்கள் 20/2/2026 அன்று சிஎம்டிஏ மெம்பர் செக்ரட்டரி, மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாசில்தார், வட்டார வளர்ச்சி கமிஷனர் இவர்கள் நேரில் ஆஜராகணும்னு உத்தரவு போட்டதுக்கப்புறம் நேற்றைய தினம் அவசரமாக ஒரு 9 வீடை மட்டும், அதுவும் ஒழுங்காக ஆக்கிரமிப்பை அகற்றலை, ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஆக்கிரமிப்பை அகற்றின மாதிரி ஒரு ஆக்கிரமிப்பை இது பண்ணுறாங்க, ரிப்போர்ட் வைக்கிறாங்க பிடிச்சிட்டு. ஆனால் அந்த குளம்புறம்போக்கில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 80 வீடு, ஒரு சர்ச்சு இவ்வளவும் இருக்குது. இதை இவங்க ஆக்கிரமிப்பை எடுக்கலை அப்படின்னா அந்த 9 வீடு எதிர்கட்சியை சேர்ந்தவங்களா இல்லை மீதி இருக்கிற வீடெல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவானவர்களா என்பது இங்கே கேள்விக்குறியாகுது. இதை மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் எடுத்து இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி நீர் ஆதாரத்தை உறுதிப்படுத்தணும் அப்படின்னு இந்த ஸ்ரீ டிவி மூலமா நான் கேட்டுக்கிறேன். இதே மாதிரி அகரம்தன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சர்வே நம்பர் 228 குளம்புறம்போக்கில் ஒரு சர்ச்சு 1 ஏக்கரில் கட்டப்பட்டுள்ளது. இதை நான் முன்பு வீடியோவில் கூட பதிவு செய்திருக்கேன். ஆனால் அது கண்டம்ட்டு போட்டு 1 வருஷம் ஆகியும் இது வரைக்கும் இவங்க இந்த ஆக்கிரமிப்பை எடுக்கலை. அப்போ இந்த ஆளுங்கட்சி இதே ஒரு கோயில் புறம்போக்குலையோ நீர்நிலையிலையோ இருந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆக்கிரமிப்பை அகற்ற இந்த திராவிட மாடல் அரசு இந்த கிறிஸ்துவ சர்ச்சை அடிக்கிற விஷயத்தில் மட்டும் காலதாமதம் பண்ணுறதும், கோர்ட் உத்தரவை மதிக்காமல் செயல்படுறதும், இதனுடைய பின்புலத்தில் அரசியல்வாதிகள், அதாவது ஆளுங்கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ, மந்திரி இவர்களெல்லாம் பின்புலத்தில் இருந்து இதை இயக்குறாங்கன்றது பொதுமக்களுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெரிய வருது. அதனால் இதை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கவனத்தில் எடுத்து, மாவட்ட நிர்வாகமும் கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்த குளம்புறம்போக்கு நீர்நிலையில் உள்ள மாண்புமிகு நீதியரசர்கள் உத்தரவிட்ட உத்தரவை மதித்து ஆக்கிரமிப்பை அகற்றுமாறு இந்த ஸ்ரீ டிவி மூலமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.